ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிதிக்குட்டியோட பர்த்டே விலாக் தான் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முந்தின நாள் விநாயகர் சதுர்த்தி. அந்த அன்னைக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கடைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. திருவனந்தபுரத்தில் இருக்கிற விநாயகர் கோவில். ஃபஸ்ட்டு சரி சாக்லேட் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் நேரு சாக்லேட்டுக்குள்ளே செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. சரி அதுக்கப்புறமேல் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாக்லேட் தான் வாங்குறதுக்கு வந்தோம். இவங்க ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட் கொடுக்கலாம், ஆனால் அங்கேயே சாப்பிடக்கூடாது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அதுமாதிரி டீச்சர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் சாக்லேட் கிடையாது. உங்கள் கிளாஸில் இருக்கிற குட்டீஸ்க்கு மட்டும்தான் சாக்லேட்டு. அதனால் சரின்ட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் ஒன்றும் வாங்கிட்டு அப்புறம் இங்கே பக்கத்தில் அப்புறம் டியூஷனுக்கு வேனுக்கு இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தடவிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஷாப்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த எக்லஸ் இதெல்லாம் வேற ஒரு இதாக இருக்குது. ஆனால் நாங்களும் ஃபுல்லாக தொலைவி பார்த்தோம். இது லாட்டி அப்படிங்கிற கம்பெனி தான் இருக்குது. அந்த எக்லஸேவே காணாங்க. அது என்ன கம்பெனி, நெஸ்ட்லேயே என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாங்களும் தொலைவி பார்த்துட்டோம், காணா. சரின்ட்டு நான் காஃபி பைட் எடுக்கலாம் அப்படின்னா மச்சையில் எக்லஸ் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக எக்லஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாருக்கும் டியூஷனுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் அது வச்சுருந்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கிறோம் அதை மைண்டே பண்ணலை, அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் செக்ஷனுக்கு தான் வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இவனுக்கு எடுக்கிறது இவன் சைஸ் எடுத்தால் சுத்தமாக பத்தவே மாட்டேங்குதுங்க. அதனால் சரி ஃபஸ்ட்டு செட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 9 to 10 வயசுக்கு செட்டு இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவன் கழட்டவே மாட்டேன்ட்டாங்க. பெரிய பெரிய பசங்களாம் நின்று போட்டு பார்க்குறாங்க. இவன் நான் ட்ரையல் ரூமுக்கே தான் போகணுன்ட்டான். அதுக்கப்புறம் சரி ட்ரெஸ்ஸு மேலேயே போட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போட்டால் தான் கரெக்டாக தெரியும் அப்படின்னாங்க. இவன் கழட்டவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறமேலே சரி ட்ரையல் ரூம் பக்கத்தில் தான் இருந்துச்சு, சரி வாங்க அங்கேயே போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்துச்சு. இதே வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா ஸ்மோக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லங்காட்டி அப்புறம் ஓடிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையல் ரூமில் இவனுக்கு 8 to 9 வயசு தான். ஆனால் நாங்கள் சரி ஒரு வயசும் கூட சேர்த்து 9 to 10 தான் பார்த்துட்ருந்தோம். அந்த இது பார்த்திங்கன்னா 9 to 10 வரைக்கும் தான் செட்டு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம செப்பரேட்டு தான் எடுத்துக்கணும். சரி செட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் இப்போ 2 இதாக பார்த்து தொலைவ வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கம்முன்னு செட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டால் எனக்கு ஃபிட் அப்படியே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் ஷர்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டைட்டாக இருந்துச்சு. வேண்டாம் அதுக்கு கொஞ்ச நாள் கூட போட முடியாது அப்படின்ட்டு தான் அப்புறம் சரி கழட்டிடலாம் அப்படின்ட்டு. இது இந்த ஒயிட் கலர் நான் எடுக்கையிலே சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு. இல்லை அவங்க அப்பா அழகாக இருக்குது போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க செப்பரேட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா இவனோட சைஸுக்கு 11 to 12 அந்த வயசுக்குள்ள ஷர்ட் எடுத்து போட்டால் தான் இவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆள் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இவன் சைஸுக்கு கரெக்டாகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஷர்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபேண்ட் எடுக்கணுங்களே, ஐயோ இந்த ஃபேண்ட் எடுக்கிறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக போச்சுங்க. இவன் போடுறதுக்கு நிற்கவும் மாட்டேங்கிறான். இவனோட செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸு. ஏன்னா இந்த குட்டீஸ்களுக்கு செக்ஷனுக்குள்ளே தானேங்க டாய்ஸ் வச்சுருப்பாங்க. அவன் அதைத்தான் தொலைவரான ஒழிஞ்சு அட வாடா அந்த பேண்ட்டை போட்டு பாடுறா அப்படின்னா போட்டவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று செலக்ட் பண்ணி கலரெல்லாம் பிடிச்சி போட்டால் அது என்ன ஆயிடுச்சுங்க, லென்த்து ஓகே, இடுப்பு டைட்டாக இருந்துச்சு. சரி அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் 12 to 13 வயசு பசங்கள் இந்த பேண்ட் எடுத்தோம்னா தான் இவனுக்கு இடுப்பு கரெக்டாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவனுக்கு பேண்ட் எடுத்தால் இவன் ஹைட்டுக்கு இருக்குதுங்க பேண்ட்டு, ஆனால் இடுப்பு ஓகே. அப்புறம் அவங்க அப்பா பிரச்சனை இல்லை, நம்ம பெல்ட்டு போட்டு சுருட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எப்படியோ ஒரு வழியாக ஃபேன் ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூலில் எப்போவுமே பர்த்டே பாய்ஸ் மீதி பசங்களுக்கெலாம் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஞாபகார்த்தமாக கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் இது இவங்க கிளாஸில் 37 குட்டீஸ் இருக்காங்க. அதனால் சரின்னு சொல்லி 37 பேர்த்துக்கு இந்த அப்சராவோட ஒரு கிட்டு. இது கடையில் இப்படியே இருக்குது. ஒரு ஸ்கேலு, பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு எல்லாமே இருந்துச்சு. அதைத்தான் வாங்கிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், சரி சாக்லேட்டே தனியாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு சாக்லேட்டை அதிலே ஸ்டேப்லரில் அடிச்சு விட்டுட்டோம். அப்படிங்கையில் அவன் ஒன்று மட்டும் அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா 2 பென்சில் இருந்துச்சு. இது எம்ஆர்பி 25 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் இது ஹோல்சேல் கடைங்கிறதுனால எங்களுக்கு 20 ரூபா சம்திங் வந்துருந்துச்சு.
பார்த்திங்கன்னா 2 பென்சிலு, ஒரு ஸ்கேலு, ஒரு பெரிய எரேசரு, ஒரு ஷார்ப்னர். இது மட்டும் அப்படியே ஒரு தனியாகவே வந்து கிஃப்ட்டுக்கு மாதிரியே போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லா குட்டீஸுமே கொடுப்பாங்க. கம்பல்சரி அல்ல, நம்ம இஷ்டம் தான். வேணா கொடுக்கலாம், இல்லைன்னா சாக்லேட் மட்டும் கூட கொடுக்கலாம். சரி, இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்கேஜி யூகேஜி கொரோனாவாக போனதுனால பர்த்டே கொண்டாட முடியல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சண்டே. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸ். அதுலேயும் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த அன்னைக்கு வந்து மண்டே இங்கே திருவனந்தபுரத்துலலாம் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லி ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அச்சோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் சரி வேண்டாம், அடுத்த நாள் வந்து நம்ம சரி, ஏன்னா வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, எல்லாமே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, சரி வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணார். ஃபஸ்ட்டு நாள் வீட்டில், அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணான். அதனால் என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நாள் எல்லாம் ஸ்டாப்லர் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து குட்டீஸுகளுக்கு. அந்த பெண்ணு வந்து டீச்சர்ஸ்க்கு. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 பீரியடு. அப்போ 8 டீச்சர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு 8 பென் வாங்கி வச்சிட்டான். அப்புறம் சாக்லேட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டோம். அதில் ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு சாக்லேட்டு. அதை வந்து சரி வேனுக்கு வர குட்டீஸுக்கு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அது டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா காஸ்ட்லியானதாக வாங்கணும் அப்படின்ட்டான். இப்போ இவங்களுக்கெல்லாம் கூட சின்னதாக ஏதாச்சும் வாங்கினா போதுன்ட்டான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஐயோ டீச்சர்ஸ்க்கு வந்து நான் காஸ்ட்லியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லி இந்த ரொரிட்டோ இந்த பென் நல்லா இருந்துச்சு, பட்டன் டைப் தான், நல்லா இருந்துச்சு, சரின்னு சொல்லி இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு முந்தினாலே எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. அது ஒரே குஷி. பார்த்திங்கன்னா எப்போ அடுத்த நாள் பர்த்டே வரும்னு சொல்லி ஒரே குஷியாக இருந்தார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு செலிப்ரேட் பண்ணுறான் இல்லைங்களா, ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க. வேறு ஏதாச்சும் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வர்றதுனால என்னோடய பர்த்டே எப்போ வரும் எப்போ வரும்னு இந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கேலண்டரில் எழுதி வச்சிட்டான் அவன் பர்த்டே டேட்டு. அப்படி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு காலையில் இவன் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் கேசரி, பாயாசம் இது எல்லாமே சாப்பிட மாட்டான். இவனுக்கு ஒன்லி இந்த குலோப்ஜாம் மட்டும்தான் பிடிக்கும். அதனால் சரி அப்படின்னு சொல்லி காலையில் இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம், நைட்டே செஞ்சு வச்சிடலான்னு பார்த்தா எனக்கு டைம் இல்லை. அதனால் சரின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு வேகமாக குலோப்ஜாமுனும் போட்டு பன்னீர் கிரேவினா இவனுக்கு பிடிக்கும், சரின்னு சொல்லி பன்னீர் கிரேவின்னு தான் வச்சா லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமேல சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு அதையும் வாங்கி சப்பாத்தியும் போட்டு குலோப் ஜாமுனும் ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, குலோப் ஜாமுன் தான் வந்து காலையில் டிஃபன். இது 3மே பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட். சரின்ட்டு இங்கே பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்டான். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு 2 செட் எடுத்திருந்தோம். இது வந்து டிஷர்ட்டும் இது மட்டும் எடுத்திருந்தோம். போட்டு சாப்பிட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு மாமா வந்து கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. மாமா பையன் வந்து இவன் கிளாஸ்லேயே தான் படிக்கிறான். 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான், ஒரே கிளாஸு. அதனால் சரின்ட்டு இப்போ அவனும் கரெக்டாக ஸ்கூல் லீவுங்கிறதுனால சரி வாங்க அப்படின்னு சொல்லி பகல்லே வந்திருந்தாங்க. வரப்போ கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்ததுலேருந்து ஒரே 2 பேத்துக்கும் பயங்கர குஷி. நான் இருந்துட்டு என்னென்னா கிஃப்ட் அப்படியே வச்சிடுறேன், நம்ம கேக் கட் பண்ணையில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொண்டு போய் வச்சுட்டு ஆகாது நான் இப்போவே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சரி ஓப்பன் பண்ணியே பாரு, ஏன்னா சாயங்காலம் வரைக்கும் அது தாங்காது அப்படின்ட்டு தான் சரி ஓப்பன் பண்ணுறா அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் இதே தான் வேலை. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த கன்னெல்லாம் பார்க்கையில ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லி சாயங்காலம் வரைக்கும் இதுதாங்க வேலை. 2 பேருமே பார்த்திங்கன்னா அடித்து கொள்ள மாட்டாங்க, கம்முன்னு விளையாடுவாங்க. சிலப்போ தான் ஏதாச்சும் சண்டை வந்தால் இது பண்ணுவாங்க, இல்லைன்னா 2 பேரும் அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க. இது வந்து நிறைய இருந்துச்சுங்க, பால்ஸு அது இதுன்னெலாம் இருந்தது. அதையெல்லாம் வச்சு போகிற வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் வாங்கியிருந்தோம். சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி, பிரியாணிக்கு வந்து ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸு, அப்புறம் சிக்கன் கிரேவி. ஒரே கிரேவியாகவே வச்சேன். பிரியாணிக்கும் எடுத்துக்கலாம், ஒயிட் ரைஸ்க்கும் எடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ஏன்னா நிதிக்குடிக்கு வந்து சிக்கன் ஃப்ரை தான் பிடிக்கும். அதனால் சிக்கன் ஃப்ரைவும் போட்டு ப்ளைன் தயிரும் கொஞ்சம் இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா லஞ்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் பாயாசம் கூட ரெடி பண்ணியிருந்தேன், ஏன்னா பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ், அவங்க வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரி பாயாசம் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி இது வந்து அரிப்பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
இது வந்து கேரளா சம்பா ரைஸ் சொல்லுவாங்க. அதிலே வந்து குருணை. இதை வந்து நம்ம பால் ஊற்றி வேக வச்சு மில்க் மெய்டும் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டோம்னா போதும். வேறு முந்திரி திராட்சை நெய் இதெல்லாம் வந்து எதுவுமே நெய் வேணால் கொஞ்சம் ஊற்றலாம், முந்திரி திராட்சையெல்லாம் வேண்டியதில்லை. சூப்பராக இருக்கும். இது வந்து ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு தான் அடுத்து ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணோம். கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு கேக் கட் பண்ணையிலேயே. ஏன்னா மத்தியானம் எல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டதுனால கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு 6 மணிக்கு மேலே தான் கேக் கட் பண்ணோம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான். அதில் வந்து 2 டெடி பேர் இருக்கிற மாதிரி கேக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 வயசு கம்ப்ளீட் ஆகி 9வது வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Nidesh. கேக் பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இவனுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக் மட்டும்தான் பிடிக்கும், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். அதனால் எப்போவுமே வந்து இந்த கேக் மட்டும்தான் வாங்குறது. அவனே தான் கட் பண்ணணுன்ட்டு எல்லாம் அவனே தான் கட் பண்ணான். கட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அதே இது பக்கத்தில் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் பக்கத்தில் 2-3 வீட்டுக்கு கொடுக்கணும். எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் நிதிக்குட்டியோட 8th பர்த்டே செலிப்ரேட் இப்படி தான் பண்ணணும். இதுதான் வந்து இவனோட ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பர்த்டே விலாகு. கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. டெய்லியுமே வந்து நம்ம சேனலில் மினி விலாக் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். டெய்லி மினி விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிதிக்குட்டிக்கு விஷ் பண்ணாதவங்க மறக்காமல் விஷ் பண்ணுங்கள். ஓகேங்க, நாளைக்கு வந்து மினி விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.